sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam sallallahu ala Muhammad. بسم الله. وعن سعد بن أبي وقاص رضي الله عنه قال: ما سمعت النبي صلى الله عليه وسلم يقول لأحد يمشي على وجه الأرض أنه من أهل الجنة. حديثை حضرت سعد بن أبي وقاص رضي الله عنه அறிவிக்கிறார்கள். ما سمعت النبي صلى الله عليه وسلم يقول لأحد, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தினுடைய தகுதியான சஹாபாக்கள் என்று ஒரு 10 சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது இல்லாமல் இந்த பூமியிலே நடமாடக்கூடிய வேறு சிலர்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்க சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அவர்களும் ஒரு சொர்க்கவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே பட்டம் வழங்கப்பட்டவர்கள். இந்த பூமியிலே நடமாடக்கூடிய எந்த ஒரு மனிதரையும் அந்த அஷ்ரத்துல் முபஷ்ஷரா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 முக்கியமான சஹாபாக்கள் இருக்கிறார்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு தஆலா போன்ற, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா போன்ற இது மாதிரியான ஒரு 10 சஹாபாக்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கவாதிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அப்பாலே இந்த பூமியிலே நடமாடக்கூடிய எந்த ஒரு மனிதரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூறி நான் செவியேற்கவில்லை. யம்ஷி அலா வஜிஹில் அர்தி அன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah, அவர் ஒரு சுவர்க்கவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு யாரையும் இப்படி சொல்லவில்லை. இல்லாலி அப்துல்லாஹ் இப்னு ஸலாம், அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கவாதி என்று சஹாபாக்களிடத்திலே சொல்லவில்லை என்பதாக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா தன் காதாலே கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு என்கிற அந்த நபி தோழரை இவர் சுவர்க்கவாதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் அவரிடத்திலே உள்ள அமல்கள், அவர் பெருமானாரை நேசித்த அந்த உயர்வான பண்பு எந்த அளவுக்கு உயர்வானது என்பதை சஹாபாக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா என்கிற நபி தோழர் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாரிசை சேர்ந்தவர். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பாரம்பரியத்திலிருந்து துவங்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்பிள்ளை இஸ்ஹாக், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சில்சிலாவிலே அந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அவர்கள். இவங்க மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லப்படுகிற 2 முக்கியமான யூத கோத்திரம் இருந்தார்கள். யூத மதத்தை சார்ந்த 2 முக்கியமான, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால மதீனா மாநகரத்திலே அவுஸ் என்ற ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு பெரிய கிளை அது. அதே போன்று ஹஸ்ரஜ் என்று சொல்லப்படக்கூடிய யூத மதத்தினுடைய இன்னொரு கிளை அது. மதீனாவையே ஆட்சி செய்து கொண்டிருந்த, மதீனாவை தனக்குள்ளாலே வைத்திருந்த அந்த ஆளுமைக்கு சொந்தமானவர்கள் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லப்படுகிற யூத மதத்தினுடைய முக்கியமான 2 பெரிய கிளைகள் அவர்கள். இந்த 2 கோத்திரத்திற்குமே ஒரு முக்கியமான மார்க்க அறிஞராக, யூத மதத்தினுடைய மார்க்க அறிஞராக கருதப்பட்டவர் தான் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அவர்கள். தௌராத் வேதத்தை முழுமையான முறையிலே அதை கரைத்து குடித்தவர். தௌராத் வேதம் என்பது அல்லாஹ் தஆலா அருளிய பெரிய வேதங்களிலே நிறைய நபிமார்களுக்கு சுஹுஃபுகள் என்று சொல்லப்படுகிற ஏடுகளை அல்லாஹ் தஆலா தந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர்களுக்கு தேவையான சட்டத்தினுடைய தொகுப்பை, சின்ன சின்ன சட்டங்கள் பொதிந்திருக்கும்படியான குர்ஆனை போன்ற பெரிய வேதம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஏட்டை கொடுத்தார், இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளுக்கு தான் அவர் நபியாக இருந்ததனால அவர்களுக்கு ஒரு ஏட்டிலே உள்ள சட்டத்தை அல்லாஹ் வழங்கினார். இப்படி பல்வேறு நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஏட்டினுடைய ஏடு என்று சொன்னால் குர்ஆனை விட ரொம்ப சின்னது. தௌராத் மாதிரி பெருசு அல்ல, குர்ஆனை போன்று பெரிய வேதம் அல்ல, இஞ்சிலை போன்று பெரிய வேதம் அல்ல, ஜபூர் மாதிரியான பெரிய வேதங்கள் அல்ல. அப்படி ஏட்டிலே வந்த வேதம் என்று தனியாக இருக்கிறது. யாருக்கு பெரிய வேதங்கள் வழங்கப்பட்டு ஷரியத்துடைய சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதிலே உள்ள சட்டத்தை தான் பின்பற்றியாக வேண்டும் என்பது திருக்குர்ஆன் சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தினுடைய அந்த பெரிய வேதம் இருக்கிற அது வேதங்களிலே கொஞ்சம் ரொம்ப கரடுமுரடானது, வார்த்தைகள் ரொம்ப கரடுமுரடாக உள்ள வார்த்தை. குர்ஆனை போன்று அரபியினுடைய அந்த நயத்தை போன்று மென்மையானதோ இலகுவானதோ அல்ல. தௌராத்தை அதனால் தான் அன்றைக்கு மனப்பாடம் பண்ணவே முடியல நிறைய பேருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை பற்றி தெரிந்திருந்தார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத்துடைய அந்த வசனங்கள் தெரியும். அதே போன்று அதற்கு பின்னாலே உள்ள காலத்துல உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு இறை தூதர் கிட்டத்தட்ட அவங்க வாழ்ந்தாங்க. அவர்களுக்கு தௌராத்தை பற்றி நன்கு அறிந்தவர்களாக இருந்தார். தௌராத்தை மொத்தமாக மனப்பாடம் செய்த ஹாஃபில்கள் குர்ஆனை இன்றைக்கு பல கோடி இதயங்களிலே அல்லாஹ் தஆலா அதை புகுத்தி வைத்திருக்கிறார். குர்ஆனை மனப்பாடம் முழுசும் அட்டை டு அட்டை அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சு குல் ரப்பின் நாஸ் வரைக்கும் மனப்பாடம் செய்த கோடானு கோடி ஹாஃபில்கள் உலகத்தில் இதுவரை வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத் நாள் வரை குர்ஆனை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் மிகையானதல்ல. காரணம் என்னன்னு சொன்னா, குர்ஆன் ஓதுவதற்கு மனப்பாடம் செய்வதற்கு அவருடைய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப லேசானது. ஆனா தௌராத் அவ்வளவு சீக்கிரத்தில் மனப்பாடம் செய்ய முடியாது. அவருடைய வார்த்தை ஜாலங்கள் வித்தியாசமானது, கொஞ்சம் கரடுமுரடான வார்த்தைகளை கொண்ட வேதம்ங்கிறதுனால அதை மனப்பாடம் செய்தவர்களே அதிசயமாக பார்க்கிற ஒரு காலம் அது. ஆனால் சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த அவுஸ் ஹஸ்ரத் கோத்திரத்திலே மத்தியிலே வாழ்ந்த அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க தௌராத் வேதத்தை முழுசாக மனப்பாடம் பண்ணி அவருடைய சட்டதிட்டங்களை எல்லாம் தெளிவுபட கரைத்து குடித்து ஒரு பெரிய மார்க்கத்தினுடைய அறிஞராக இருந்தார். யூத மதத்தினுடைய பெரிய அறிஞராக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து சேர்ந்த பகுதியில உண்மையிலே ஒரு நபிதானா, தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்ட நபியினுடைய அடையாளம் பூரா இருக்கிறதா என்று ஆய்வு மேற்கொண்டார்கள். தௌராத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸலுஹும் ஃபித் தௌராத்தி வ மஸலுஹும் ஃபில் இன்ஜீல் அந்த சஹாபாக்கள் குறித்தும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடையாளங்கள் குறித்தும் தௌராத் வேதத்திலேயும் இன்ஜீல் வேதத்திலேயும் நாம் முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் என்பதாக திருமறையில் குர்ஆன் சொல்கிறது. பெருமானாருடைய லட்சணங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அங்க அடையாளங்கள், அவங்களுடைய முகபாவனை, அவர் எப்படி இருப்பார் என்கிற அனைத்து விதமான அச்சரங்களையும் அல்லாஹ் தஆலா தௌராத் வேதத்திலே பதிவிட்டிருக்கிறார். இது அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு நாட்டில இருந்து இங்கே மதீனாவுக்கு வந்து சேருவார். அரபிலே உள்ள மக்காவிலே பிறப்பார், மதீனாவுக்கு வந்து அவர் தஞ்சம் அடைவார் என்கிற அந்த வசனங்கள் எல்லாம் தௌராத் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தௌராத்தில் உள்ள அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்தானா அப்படின்னு பெருமானார் மதீனாவுக்கு வந்த பின்னாலே தௌராத் வேதத்தை ஒப்பீடு செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். அதுல எப்படி எல்லாம் அடையாளம் சொல்லப்பட்டிருந்ததோ அந்த அனைத்து அடையாளங்களும் பெருமானாருக்கு அப்படியே பொருந்தி போயிருந்தது. எனவே இவர் உண்மையிலே நபிதான் என்பதை ஓரளவுக்கு ஊர்ஜிதம் செய்து கொண்ட அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அவர்கள் நேரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று சில கேள்விகளை முன்வைத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்திலே நான் சில கேள்விகளை கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதிலை நபிமார்களை தவிர வேற யாருக்கும் சொல்ல இயலாது. நான் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். ஒரு சில அறிவிப்பின்படி அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்த காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு 1000 கேள்வி கேட்டார். 1000 கேள்விக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 1000 கேள்விக்கான பதிலையும் தந்தார்கள் என்று பிரமித்த வரலாறு இருக்கிறது. எனவேதான் பழைய காலங்களில அந்த 100 மசாலா 1000 மசாலா அப்படிங்கிற ஒரு பாடல்களை எல்லாம் கிராமங்களிலே படிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. மதுரையிலே கூட அன்றைய பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே 1000 மசாலாக்கள் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடையளித்த அந்த 1000 மசாலாக்கள் என்கிற அந்த வரலாறுகளும் படிக்கப்பட்டு பல்வேறு கிராமங்களிலே அந்த வரலாற்று நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நான் தாங்களிடத்திலே சில கேள்விகளை கேட்பேன், ஒரு 3 கேள்வி கேட்பேன், அதற்கு நபிமார்களை தவிர யாராலும் பதில் சொல்ல இயலாது.
நீங்கள் உண்மையிலே நபி என்று சொன்னால் நீங்க சொல்லிடுவீங்க, இல்லைன்னு சொல்ல இயலாது அப்படின்னு முதல் கேள்வி முன்வைத்தார். இந்த உலகம் அழியும் பொழுது, உலகம் அழிவதற்கான கியாமத்து நாளுக்கான முதல் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிழக்கு திசையிலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ராட்சத நெருப்பு ஒன்று பற்றி கொண்டு எரியும். சமீபத்திலே கடந்த வருடத்திலே எப்படி அமெரிக்காவினுடைய அந்த கலிபோர்னியா சில மாகாணங்களிலே நெருப்பு பிடித்து கொண்டு பத்தி எறிந்தது, பல கட்டிடங்கள் எல்லாம் நாசமாகிவிட்டது என்பதை பார்த்தோமே. இதே மாதிரியாக இந்த பூமி உருண்டையினுடைய கிழக்கு திசையிலே பிரம்மாண்டமான ராட்சத நெருப்பு ஒன்று பற்றி கொண்டு எரியும். அங்கே உள்ள மக்களை எல்லாம் துரத்தி கொண்டு அது மேற்கு திசையை நோக்கி அவர்களை இழுத்து செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு சொன்னாங்க, சரியாக சொன்னீர்கள், அந்த அடையாளங்கள் தௌராத்திலும் இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு சென்ற பின்னாலே அவர்களுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய, சுவர்க்கவாதிகளுக்கு வழங்கப்படுகிற முதல் சிற்றுண்டி, முதல் உணவு என்ன அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, ஒரு ராட்சத பிரம்மாண்டமான ஒரு மீனினுடைய ஈரல் துண்டு இருக்கிற, ஒரு மீனுடைய ஈரல் இருக்கிற அந்த ஈரலை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவர்க்கவாதிகள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா முதல் உணவாக வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இரண்டாவது கேள்விக்கான விடை. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டார், யார் சொல்லலாம், சில வேளைகளிலே குழந்தைகள் தாயினுடைய ஜாடைக்கு ஒப்பாக இருக்கிறதே, சில வேளைகளிலே குழந்தை தகப்பனாருடைய ஜாடைக்கு ஒப்பாக இருக்கிறதே, இது எதனால் அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய சயின்ஸை, ஒரு கருவையில் தத்துவத்தை முன்வைத்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தந்தையினுடைய அந்த உயிரணுவாகிறது முந்திக் கொண்டு கருவறையை சென்று சேர்ந்தால் அந்த குழந்தையாகிறது தந்தையினுடைய ஜாடைக்கு ஒப்பாக அமைந்துவிடும். தாயினுடைய அந்த கருவாகிறது முந்திக் கொண்டு கருவறையிலே சென்று அடையும் என்று சொன்னால் அந்த குழந்தை, பிறக்கிற குழந்தை அது தாயினுடைய ஜாடைக்கு ஒப்பாகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கேஷுவலா சிம்பிளாக பதில் சொல்லி முடிச்சார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தை பற்றி பிடித்துக் கொண்டு, இந்த மூன்று கேள்வியும் தாங்கள் சொன்ன விடைகளும் ரொம்ப சத்தியமான உண்மையானது, நபிமார்களை தவிர இந்த கேள்விக்கு வேறு எவராலும் பதில் சொல்ல இயலாது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று அங்கே அவர் தீனுல் இஸ்லாத்தை ஏற்று இந்த மார்க்கத்திலே மிகச்சிறந்த ஆலிமாக திகழ்ந்தார். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலக அஜ்ரைனி, அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் அவர்களே, உங்களுக்கு இரட்டிப்பு கூலி அல்லாஹ் வழங்குவான். நீங்க தௌராத், அந்த யூத மதத்திலே இருந்து தௌராத் வேதத்தை எல்லாம் ரொம்ப பிடிப்போடு நீங்கள் பேணி வாழ்ந்ததினாலே, அந்த மதத்திலே நீங்கள் ஒரு பேர் அறிஞராக இருந்ததினாலே அதற்கான ஒரு கூலியும், பிறகு தீனுல் இஸ்லாத்துக்கு வந்த பின்னாலே இந்த மதத்திலே பற்றாளராக நீங்கள் இருக்கிறீர்களே, எனவே இரட்டிப்பு கூலி அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அவர்களை இவர் சுவர்க்கவாதி என்றெல்லாம் புகழ்ந்துரைத்தார் என்பதை இந்த ஹதீஸிலே வரக்கூடிய சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். எனவே இது போன்ற சஹாபா பெருமக்களுடைய நடைமுறைகளை பின்பற்றி நாம் நடக்கிற, அவர்களையும் நேசிக்கிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக